நந்தினி உங்களுக்கு? நோட்டீஸ் மட்டும் தான் சார் தெரியுது. நோட்டீஸ் மட்டும் தான் தெரியுதா? எஸ் சார். லைவ் போயிட்டு இருக்காமா, ஆனால் யாரும் வரல. இப்போ யாரும் வந்திருக்காங்க, யாரு? ஏதோ தெரியுதா ஸ்க்ரீனு? ஆ நந்தினி, நீங்களா வந்திருக்கீங்க? ஏதோ தெரியுதா ஸ்க்ரீன்? ஏதோ தெரியும்? ஆ ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணுறீங்க சார். ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணுறேண்ணா, தெரியுதா? தெரியுதுங்க சார். கிளாஸ் போட்டுடலாமா? போட்டுருங்க சார். ஓகே ஓகே. கீர்த்திகா, அந்த லிங்க் உள்ளே போய் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. கிளாஸ் லைவ் வந்துருச்சு. நந்தினி உள்ளே இருக்காங்க. நந்தினி, இப்போ என்ன ஸ்க்ரீன் தெரியுது? படிங்க, என்ன ஆப்ஸ் தெரியுது? வீடியோ நோக்கம், பிடிஎஃப் ரீடர், ஃபைல் மேனேஜர், மியூசிக் பிளேயர் எல்லாம் தெரியுதா இந்த ஆப்பு? வீடியோ கம்ப்ரைசர், ஃபைல் மேனேஜர், மியூசிக் பிளேயர், பிக்சல் லேப் அந்த மாதிரி தெரியுதுங்க சார். ஓகே ஓகே. சரி, லைவ்ல இருக்கீங்க நீங்கள், அப்படியே இருங்க. இன்னைக்கு கிளாஸ் போடுறோம். சரி, கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். Gallium is used for making mobile phones and silicon. Gallium is used for making mobile phones and silicon used for making. Gallium வந்து used for making mobile phone. நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன் வந்து கேலியத்தால் செய்யப்பட்டிருக்கு. கேலியம்னு ஒரு மெட்டலு, அதனால செய்யப்பட்டிருக்கு. கேலியம் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் கேலியம் வந்து மொபைல் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் சிலிக்கான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா மேக்கிங் கம்ப்யூட்டர் சிப்ஸ் எல்லாம் இருக்குங்க இல்லைங்க. சிலிக்கான் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் கம்ப்யூட்டர் சிப்ஸ். Magnesium and phosphorus is used for making crackers. Magnesium and phosphorus is used for making crackers. பட்டாசு செய்கிறாங்க இல்லைங்க, அதுக்காக அதுக்கு யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் வந்து மெக்னீசியம் அண்ட் பாஸ்பரஸ். கீர்த்திகா, உங்களுக்கு கேட்குதுங்களா? கேக்குதுங்க சார். ஆனால் யூடியூப் லிங்க் ஓப்பன் ஆகல உங்களுக்கு. எஸ் சார். அந்த தாமரைக்கு மேலே போய் மேலே ஒரு சிம்பிள் 3 கோடு இருக்கு, அதில் வந்து கடைசி இதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. ஓகே ஓகே சார். நந்தினி, அவங்களுக்கு எப்படின்னு சொல்லிடுங்க, எப்படி போனீங்கன்னு சொல்லிடுங்க, உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு உடனே ஓப்பன் ஆயிடுச்சு. இல்லை, ஏதோ எப்படி ஓப்பன் ஆச்சுன்னு கேட்டேன், சொல்லுங்க அவங்களுக்கு. சார் லிங்க் கிளிக் பண்ணோடனே யூடியூப்குள்ள போச்சுங்க சார். ம் உள்ள போனோடனே லோட்டஸ் சிம்பிள் மட்டும் ஃபர்ஸ்ட் இருந்துச்சுங்க சார். அதுக்கப்புறம் நீங்க லைவ் ஸ்டார்ட் பண்ணோடனே உள்ள போயிடுச்சுங்க சார். கிருத்திகா, கேட்டுட்டீங்களா? கேட்டுட்டேன் சார், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சல்ஃபர் இஸ் யூஸ்டு ஆஸ் மேன்யூர்னா வரும் அக்ரிகல்ச்சர். இந்த சல்ஃபர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பெஸ்டிசைடு அதுன்னு ஒரு இது கொடுத்துருப்பான், இதில் வரும்.
pesticide used, sulfur used as manure in agriculture. Metals are generally hard and shiny element except sodium. Metals are generally hard and shiny element except sodium. இது முன்னாடியே பார்த்தோம் நீங்க. மெட்டல்ஸ் தனிம metals are generally used, generally hard and shiny element except sodium. Metals are hard and hard. The exception of hard is sodium and potassium. Metals are generally hard and shiny and element except sodium, and most metals are hard. The exception of is sodium and potassium, which is soft enough to be cut by a knife. சாப்பிடணும் கத்தியாலும் கூட வெட்டிடலாம்னு சொல்றாங்க. இது சோடியம் அண்ட் பொட்டாசியம். செந்தில் ராஜா, செந்தில் ராஜா, செந்தில் ராஜா, செந்தில் ராஜா. வணக்கம் சார். யூடியூப்ல நான் ஒரு லிங்க் அனுப்புகிறேன், அதுக்குள்ளே போய் பாருங்களா, செக் பண்ணுங்க. லிங்க் அனுப்பிட்டு யூடியூப்பில் போயிட்டு கீர்த்திகாவுக்கு கடைசி ரிசார்ட் இருக்கு, சரிங்க சார். செக் பண்ணுங்க. நந்தினி உள்ளதான் இருக்காங்க, யூடியூப்ல தான் இருக்காங்க. Metals are generally hard and shiny elements except sodium. Most metals are hard. The exception here is sodium and potassium, which is soft enough to be cut by a knife. To be cut by a knife. செந்தில் ராஜா உள்ள போயிட்டீங்களா? லிங்க் அனுப்பி வந்துருச்சு உங்களுக்கு, செக் பண்ணி பாருங்க. உள்ள போயிட்டேங்க சார். கீர்த்திகா நீங்களும் வந்துட்டீங்களா உள்ள? யாரா ஒருத்தங்க உள்ள வந்துட்டீங்களா செந்தில் ராஜா? வந்துட்டேங்க சார். ஜாயின் ஆயிட்டு சார். ஜாயின் ஆயிட்டீங்களா? 2 தான் காட்டுச்சு, இப்போ 3 காட்டுச்சு. அப்படியே 3 காட்டுச்சு, இப்போ 2 காட்டுது. யாரோ ஒருத்தங்க லெஃப்ட் ஆயிருக்கீங்க. யாரு? All metals except mercury are solids at room temperature. என்ன இப்போ all metals except mercury are solids at room temperature. All metals except mercury are solids at room temperature.
All metals except mercury are solids at room temperature. All metals except mercury are solids at room temperature. Bromine is the only non-metal that is a liquid at room temperature. Bromine is the only non-metal that is liquid at room temperature. Bromine is the only non-metal that is liquid at room temperature. நான்-மெட்டல்ல வந்து bromine மட்டும்தான் ஒரே ஒரு நான்-மெட்டல் இல்ல. இந்த bromine is the only non-metal that is liquid at room temperature. ரூம் டெம்பரேச்சர்ல நான்-மெட்டலா இருக்கிற ஒரே திரவம் வந்து bromine தான். அதான் சொல்றாங்க. Bromine is the only non-metal that is liquid at room temperature. All metals except graphite are poor conductors of heat and electricity. All metals are except graphite are poor conductors of heat and electricity. All metals are except graphite are poor conductors of heat and electricity. Non-metals are except graphite are poor conductors of heat and electricity. The graphite வந்து poor conductors for heat and electricity இந்த கடத்துறதுக்கு. Non-metals are generally dull and soft except diamond. Non-metals are generally dull and soft. இந்த டைமண்ட் தவிர மற்றதெல்லாம் டல் அண்ட் சாஃப்டா இருக்கும். Diamond is shiny and also the hardest natural substance on earth. பூமியிலேயே அது வந்து பளபளக்கும் தன்மை உடையது. அந்த ஹார்டஸ்ட் மிக கடினமான இயற்கை பொருள் அது. எது? வைரம். Non-metals are generally dull and soft. Except diamond is shiny and also the hardest natural substance on the earth. Silicon, arsenic, antimony, and boron are some examples of metalloids. Metalloids என்னது? உலோகங்கள். Metalloids என்னது? என்னன்னு பார்த்தோமா? உலோக போலிகள். Metalloids உலோக போலிகள். Example silicon, boron, germanium, antimony, palladium. உலோக போலிகள். மெட்டலாய்ட்ஸ் என்னதுங்க? ரெண்டுமே கலந்தது. மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் ரெண்டும் கலந்தது. மெட்டல்ஸ்னா உலோகம், அந்த நான் மெட்டல்ஸ் அலோகம். அது ரெண்டும் கலந்துதான் உலோக போலிகள் மெட்டலாய்ட்ஸுங்கிறோம். மெட்டலாய்ட்ஸ் சிலிக்கான், arsenic and antimony and boron are some examples of metalloids, உலோக போலிகள். Metalloid exhibit the properties of the both metals of non-metals. அதான் நான் சொன்னோம். மெட்டலாய்டு வந்து எதை வெளிப்படுத்துதுன்னா ப்ராப்பர்ட்டி அதோட பண்புகள் போத் உலோகம் அந்த அலோகத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வெளிப்படுத்துது. நந்தினி புரியுதா? நந்தினி, கீர்த்திகா, செந்தில் ராஜா? Yes, sir.
Who was the first scientist to use the symbols for elements in a very specific sense? Dalton. Who was the first scientist to use the symbols for elements in a very specific sense? Dalton. Who was the first scientist to use the symbols for elements in a very specific sense? Dalton. You suggested that the symbols of elements be made from the one or two letters name of the alphabet, name of the element. இந்த எலிமெண்ட்ஸுக்கு வந்து ஒரு லெட்டரா ஒன் ஆர் டூ லெட்டர்ஸில் வந்து அந்த சிம்பிள் இருக்குங்களா, கால்சியம், நேசியம், சோடியம், அந்த மாதிரி. அதுக்கு பேர் வச்சது அந்த சஜஸ்ட் பண்ணது யாருன்னு கேட்குறாங்க. பெர்சீலியஸ். பிஜிஆர் இஜெட்இஎல்ஐயூஎஸ். பெர்சீலியஸ். பிஇஆர் இஜெட்இஎல்ஐயூஎஸ். பெர்சீலியஸ். Atom set is to imply the total number of atoms, அணுக்கள். Atomicity to imply the total number of atoms present in one molecule of an element, compound or a substance. Present in one molecule of an element, compound or a substance. Atomicity is to imply the total number of atoms present in one molecule of an element, compound or a substance. ஒரு மூலக்கூறு, ஒரு தனிமம், ஒரு சேர்மம் அல்லது ஒரு பொருள், சப்ஸ்டன்ஸ், அதெல்லாம் கலந்தது தான் ஆட்டம்ஸுங்கிறாங்க. Atomicity to imply total number of atoms present. Atomicity to imply the total number of atom. மொத்த ஆட்டம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறாங்க. அந்த ஆட்டம்ல என்னென்ன ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு மாலிகூல் ஆஃப் அன் எலிமெண்ட் அண்ட் காம்பவுண்ட் or substance. Example, phosphorus P4. Molecule contain 4 atoms. Atomicity is 4. Phosphorus P4. அந்த கீழே இருக்கிற நம்பர் தான் atomicity. P4 phosphorus P4ல இருக்கிறீங்க சிம்பிள் P4. அந்த 4 தான் atomicity number. Molecule contains 4 atoms. Atomicity is 4. Sulfur S8. Sulfur S8 molecule contains 8 sulfur atoms and atomicity is 8. Sulfur S8 molecule contains 8 sulfur atoms and atomicity is 8. Sulfur bracketல S8 molecule contains 8 sulfur atoms. 8ங்கிறது sulfur atoms. Atomicity is 8.
ஸ்பீடாக போகிறேன் நந்தினி. நந்தினி, கீர்த்திகா, செந்தில்ராஜா, நான் ஸ்பீடாக போய் சொல்லிட்டு இருக்கேனா? கரெக்டா Nearly 99% of the mass of our human body consists of just six elements, namely phosphorus. Nearly 99% of the mass of our human body consists of just six chemical elements, namely phosphorus. Ninety nine percent போட்டுக்கோங்க. அது கீழே ஆப்போசிட்டில் ஒரு ஏரோ மார்க்கு. அதில் என்னென்ன இருக்குன்னா 99%ல் ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ். 99%ல் வந்து ஆக்சிஜன், கார்பன், நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ். நைன்டி 99%ல் ஒன்று வந்து ஆக்சிஜன், கார்பன், நைட்ரஜன், கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ். 1% பொட்டாசியம், சல்ஃபர். 1%ல் என்ன இருக்குது? மீதி 1%ல் பொட்டாசியம், சல்ஃபர், சோடியம், குளோரைன், மெக்னீசியம். 1%ல் பொட்டாசியம், சல்ஃபர், சோடியம், குளோரைன், மெக்னீசியம். கீர்த்திகா, நான் சொல்கிறது கேட்குதுங்களா? கேக்குது சார். 1% பொட்டாசியம், சல்ஃபர், சோடியம், குளோரைன், மெக்னீசியம். இதுக்கு முன்னால் ஒரு 18 பாயிண்ட் சொல்லியிருப்பேன். அதில் மட்டும் எழுதிக்கிறீங்க. இது நேற்றுக்கு சொன்னது. நந்தினி, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு நேற்று சொன்னது சொல்லி முடிச்சிடுறேன். 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. கண்டினியூ மிஸ் ஆகிடும் இல்லைன்னா. அது முடிஞ்சோன்னு இது இந்த 7 முடிஞ்சோடனே நம்ம ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் பார்க்குறோம். இது நேற்றுக்கு உங்களுக்கு சொல்லி ஓகேங்க கொடுத்து சார். ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகேங்க சார். சொல்லுங்க சார். நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. கீர்த்திகா, செந்தில்ராஜ், அது உங்களுக்கு தான் சொல்கிறேன். எழுதிக்கோங்க. நந்தினிக்கு நிறைய சொல்லிக்கிட்டேன். The book Elements of Chemistry published by Anthony Lavoisier. Book Elements of Chemistry is published by Anthony Lavoisier. Book Elements of Chemistry is published by Anthony Lavoisier. Matter is classified into pure substance and mixture. Matter is classified into pure substance and mixture. ஒரு பாயிண்ட்டு, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். மூணுமே ட்ரூ. அதுதான் பியூர் சப்ஸ்டன்ஸ் ஆர் எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். செகண்ட் பாயிண்ட், அதுவும் ட்ரூ. மிக்சர்ஸ் ஆர் ஹோமோஜினியஸ் அண்ட் ஹெட்ரோஜினியஸ். அதுவும் ட்ரூ. மறுபடியும் சொல்கிறேன். மேட்டர் இஸ் கிளாசிஃபைடு இன்டு பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் மிக்சர்ஸ். மேட்டர் இஸ் கிளாசிஃபைடு இன்டு பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் மிக்சர்ஸ்.
Pure substance and mixtures. Pure substance are elements and compound. Pure substance are elements and compounds. Mixture are homogeneous and heterogeneous. Mixture are homogeneous and heterogeneous. எழுதிட்டீங்களா கிருத்திகா? எஸ் சார். மூணாவது பாயிண்ட் எழுதிக்கோங்க. An element is a pure substance. An element is a pure substance that cannot be split into anything simple by physical or chemical method. இதை சொன்னவர் யாருன்னா BOYLE, பாய்லே. An element is a pure substance that cannot be split into anything simple by a physical or chemical methods. பாய்லே. The element is a pure substance that cannot be split into anything by a simple or chemical method. அதாவது எலிமெண்ட் வந்து பியூர் சப்ஸ்டன்ஸாக இருக்குது, தூய பொருளாக இருக்குது. அதில் வந்து எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் மெத்தட்லையாலையும் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது, உடைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸ்ப்ளிட் பண்ணி பிரிக்க முடியாதுங்கிறாங்க. அப்படின்னு சொன்னவர் வந்து யார்? பாய்லே. நாலாவது பாயிண்ட்டு, an element is the basic form of matter that cannot be broken into simpler substance. Element is a basic form of matter that cannot be broken into simpler substance. அப்படின்னு சொன்னது வந்து லாவசியர். LAVOISIER. LAVOISIER. An element is made of same kind of atoms. Modern atomic theory. An element is made of same kind of atoms. Modern atomic theory. Element is made of same kind of atoms. Modern atomic theory. சொல்லியிருக்காங்க. Graphite refill used in pencil is made up of element called carbon. கிராஃபைட் பென்சில் யூஸ் பண்ணுவாங்களே, பென்சிலோட க்யூர் மக்குன்னு சொல்லுவாங்கள்ல, பென்சில் யூஸ் எழுத வரல, அதுதான் கருப்பாக இருக்கும் இல்லைங்க பென்சிலில், அதுதான் கிராஃபைட்டு. அது வந்து ஒரு கார்பன் பொருள். கார்பன் கிராஃபைட் refill is used in pencil is made up of element called carbon. Element is made of same kind of atoms. Modern atomic theory. அது எழுதிருக்கீங்க. Graphite refill is used in pencil made of element called carbon. The smallest unit of the element that exhibits property of the element is called atom. ஏழாவது பாயிண்ட், smallest unit of an element that exhibits the properties of the element is called as an atom. Smallest unit of an element that exhibits the properties of the element is called as atom. எட்டாவது பாயிண்ட், மோஸ்ட் அபடண்ட்னா அதிகமாக இருக்கிறது பொருள். எக்கனாமிக்ஸில் அடிக்கடி படிப்பீங்க இந்த வார்த்தை அபடண்ட். அதிகமாக எக்கனாமிக்ஸில் இந்த டேர்ம்ஸ் அபடண்ட், அதிக அளவு. Abundant type of an atom in universe is hydrogen. எது அதிகமாக
அணுவில் இருக்குன்னு கேட்டால், இந்த யூனிவர்ஸில் இருக்கிற பிரபஞ்சத்தில் இருக்க அணுவில் இருக்குன்னு கேட்டால் எது அதிகமாக? ஹைட்ரஜன் பொருள். Abundant type of atom in the universe is the hydrogen. Most abundant type of an atom in the universe is the hydrogen. Is the hydrogen. Nearly hydrogen வந்து nearly 74%, 74% atoms in the universe are hydrogen atoms. இந்த பிரபஞ்சம் வந்து 74% ஹைட்ரஜன் அணுக்களால் நிரப்பப்பட்டது. Nearly 74% of atoms in the universe are hydrogen atoms. There are three most abundant atom. There are the three most abundant atom: iron, oxygen, silicon. ஒன்று வந்து அயன், ரெண்டு வந்து ஆக்சிஜன், மூணாவது வந்து சிலிக்கான். யூடியூப் லைவ் வந்து கட்டாயி போகுதுங்களா சில பேர்த்துக்கு? இப்போ 2 பேர் தான் பார்க்குறீங்க, யாரா இருக்குன்னு தெரியல. எக்ஸாம்பிள் ஆஃப் டை அட்டாமிக் மாலிகூல் வந்து ஹைட்ரஜன். எக்ஸாம்பிள் ஆஃப் டை அட்டாமிக் மாலிகூல் வந்து ஹைட்ரஜன். எக்ஸாம்பிள் ஆஃப் டை அட்டாமிக் மாலிகூல் வந்து ஹைட்ரஜன். மோனோ அட்டாமிக் மாலிகூல் வந்து இனர்ட் கேசஸ். மோனோ அட்டாமிக் மாலிகூல் வந்து இனர்ட் கேசஸ். மோனோ அட்டாமிக் மாலிகூல் வந்து இனர்ட் கேசஸ். டை அட்டாமிக் மாலிகூல் வந்து ஆக்சிஜன், நைட்ரிக் ஆசிட், ஹைட்ரஜன் எக்ஸெட்ரா. டை அட்டாமிக் மாலிகூல் வந்து ஆக்சிஜன், நைட்ரிக் ஆசிட், ஹைட்ரஜன் எக்ஸெட்ரா. டயட்டாமிக் மாலிகூல் ஆக்சிஜன், நைட்ரிக் ஆக்சைடு. டயட்டாமிக் மாலிகூல் வந்து ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரிக் ஆசிட் இருக்குது, ஹைட்ரஜன் எக்ஸெட்ரா. அப்புறம் வந்து ட்ரை அட்டாமிக் மாலிகூல், TRIATOMIC, ட்ரை அட்டாமிக் மாலிகூல். ஓசோன், சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு எக்ஸெட்ரா. ஓசோன், O3, சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, CO3, சல்ஃபர் டை ஆக்சைடு. 3 ஆட்டம் இருக்கிறது. மோனோஆட்டமிக்கான மாலிகூல்னா இனர்ட் கேசஸ், மந்த வாயுக்கள். மோனோ அட்டாமிக் மாலிகூல் வந்து இனர்ட் கேசஸ். டை அட்டாமிக் மாலிகூல் வந்து ஆக்சிஜன், நைட்ரிக் ஆக்சைடு, ஹைட்ரஜன் எக்ஸெட்ரா. ட்ரை அட்டாமிக் மாலிகூல் வந்து ஓசோன், சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு எக்ஸெட்ரா. பாலி அட்டாமிக் மாலிகூல், பாஸ்போர்ட், சல்ஃபர் எக்ஸெட்ரா. பாலி அட்டாமிக் மாலிகூல், பாஸ்பேட், சல்ஃபர் எக்ஸெட்ரா. பாஸ்போர்ட் இல்லை, பாஸ்பேட், சல்ஃபர் எக்ஸெட்ரா. பாஸ்பேட், சல்ஃபர் எக்ஸெட்ரா. The first scientist used the term element. ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் வந்து அந்த எலிமெண்ட்டுங்கிற டேர்ம் யூஸ் பண்ண வந்து ராபர்ட் பாய்லே. ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் யூஸ் த டேர்ம் எலிமெண்ட் வந்து ராபர்ட் பாய்லே. Bismuth is used as a medicine for diarrhea. Bismuth, BISMUTH. BISMUTH. Bismuth is used as a medicine for diarrhea. Bismuth is an element that occurs naturally. Bismuth is an element that occurs naturally.
Bismuth is an element that occurs naturally. Bismuth is combined with other elements to make medicine for treating diarrhea. Bismuth is combined with other elements to make medicine for treating diarrhea. கீர்த்திகா புரியுதுங்களா? புரியுது சார். In Earth's crust, oxygen is the most abundant element followed by silicon. abundant அதிக அளவு. இது கரெக்டாக நோட் பண்ணுங்க. followed by more silicon. Earth crust, பூமி துகள்கள், பூமி வெடிப்பு. Oxygen is the most abundant element followed by silicon. ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிஜன் இருக்கு, ரெண்டாவது வந்து சிலிக்கான் இருக்கு. அதோட பர்சன்டேஜ் மட்டும் பார்க்குறோம். ஆக்சிஜன் வந்து 46.6%. எழுதிக்கோங்க, ஆக்சிஜன் வந்து 46.6%. சிலிக்கான் 27.7%. சிலிக்கான் 27.7%. சிலிக்கான் 27.7%. அலுமினியம் 8.1%. அலுமினியம் 8.1%. அயான் 5%. அயான் அயன் வந்து 5%. கால்சியம் 3.6%. கால்சியம் 3.6%. சோடியம் 2.8%. சோடியம் 2.8%. பொட்டாசியம் 2.6%. பொட்டாசியம் 2.6%. மெக்னீசியம் 2.1%. மெக்னீசியம் 2.1%. ரெஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் வந்து 2.5%. ரெஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட் வந்து 2.5%. எழுதிட்டீங்களா கரெக்டாக? மறுபடியும் சொல்லட்டுங்களா? செக் பண்ணிக்கிறீங்களா? ஆக்சிஜன் 46.6%. சிலிக்கான் 27.7%. அலுமினியம் 8.1%. அயன் 5%. கால்சியம் 3.6%. சோடியம் 2.8%. பொட்டாசியம் 2.6%. மெக்னீசியம் 2.1%. ரெஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட் வந்து 2.5%. How many elements are known till date? எவ்வளோ நாள் இந்த நொடி வரைக்கும் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 118 118 எலிமெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது 94 அக்கர்ஸ் நேச்சுரலி. 94 வந்து இயற்கையாகவே உருவானது. 24 எலிமெண்ட் வந்து 24 எலிமெண்ட்ஸ் ஹேவ் பின் கிரியேட்டட் ஆர்டிஃபிஷியலி இன் த லெபார்டரி. 94 occur naturally. 24 elements are created artificially in the laboratory. 24 எலிமெண்ட் வந்து செயற்கையாக லெபார்டரியில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. 94 எலிமெண்ட் வந்து நேச்சுரல் இயற்கையாகவே இருக்குது நம்மளுக்கு. How many elements have been authenticated by IUPAC and allotted for symbols? 112. 112. ஐயூபிஎஸ்சியோட எக்ஸ்ப்ளனேஷன் எழுதிக்கோங்க. இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. இவங்க வந்து எவ்வளோ அத்தான்சியேட்டட் சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 112.
நந்தினி நீங்கள் இதிலேருந்து எழுதிக்கோங்க. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ்னு ஒரு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ். நந்தினி எழுதிக்கிறேங்க சார். இதுலேருந்து எழுதிக்கோங்க. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ். ஃபிசிக்கல் ஸ்டேட் சாலிடு ஒன்று வந்து சாலிடு, 2 வந்து மெர்க்குரி. ஃபர்ஸ்ட் வந்து சாலிடு, 2 வந்து மெர்க்குரி, 1 வந்து சாலிடு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சாலிடு, ரெண்டாவது பாயிண்ட் வந்து மெர்க்குரி இஸ் லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர். மெர்க்குரி இஸ் லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர். Mercury is liquid at room temperature. எலிமெண்ட்ஸ், மூணாவது பாயிண்ட் எலிமெண்ட்ஸ். என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம் மெட்டல்ஸில். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸில் எலிமெண்ட்ஸ் சீசியம் ப்ராக்கெட்டில் சிஎஸ், சீசியம் சிஇஎஸ்ஐயூஎம், சீசியம் ப்ராக்கெட்டில் சிஎஸ். ருபிடியம் ஆர்பி, ருபிடியம் ஆர்பி, RUBIDIUM, ருபிடியம் ஆர்பி. ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே கேபிட்டல்மா, செகண்ட் லெட்டர் எப்பவுமே ஸ்மால். சிஎஸ்னா ஃபர்ஸ்ட் சி கேபிட்டலு, எஸ் ஸ்மாலு. நந்தினி ருபிடியம் ஆர் கேபிட்டலு, பி ஸ்மால், ருபிடியம் ஆர்பி. பிரான்சியம் எஃப்ஆர், எஃப் கேபிட்டலு, ஆர் வந்து ஸ்மாலு. பிரான்சியம். கேலியம் GA became liquid. Gallium GA became liquid at or just above room temperature. Became liquid at or just above room temperature. ஆர்னஸ்னு ஒரு ஹெட்டிங் வார்த்தை போட்டு ஆர்னஸ்னு போட்டுக்கோங்க நந்தினி. ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஆர்டு, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஆர்னஸ், ஆர்டு, HARD, ஆர்டு. ரெண்டாவது வந்து த எக்ஸப்ஷன் ஆஃப் ஏர் இஸ் sodium and potassium. The exception here is sodium and potassium, which is soft enough to be cut by a knife. கத்தியாலும் கூட அதை வெட்டிடலாங்கிறாங்க. இது சோடியம் அண்ட் பொட்டாஷ் தெரியும். கீர்த்திகா புரியுதுங்களா? புரியுது சார். The exception here is sodium and potassium, which is soft enough to be cut by a knife. ஓசியம், ஓஸ்மியம், OSMIUM, மூணாவது பாயிண்ட் OSMIUM. Osmium is so hard that it can be scratch glasses. கிளாஸை வந்து அப்படியே தேய்ச்சி விட்ரும், உடச்சி விட்ரும் கிளாஸ். ஓஸ்மியம் மெட்டீரியல், ஓஸ்மியம் எலிமெண்ட். ஓஸ்மியம் is so hard that it can be scratch glass. கண்ணாடி துண்டுகளை வந்து வெட்டுங்குது. அது என்ன மெட்டலு? ஓஸ்மியம்.
உடைக்குங்கிற கண்ணாடி துண்டுகளையும் உடைக்கும். Osmium is so hard that it can be scratch glass. Lecture. லெக்சர்னா பளபளப்பு. பளபளப்பானது, பளபளப்பு. லெக்சர்னு போட்டுக்கோங்க. பளபளப்பானது லெக்சர்னு ஒரு 3வது பாயிண்ட்டு. ஒன்று வந்து ஷைனி மெட்டாலிக் லெக்சர். லெக்சரில் வந்து மெட்டல்ஸில் வந்து எது எக்ஸெப்ஷன்னா கால்சியம் வந்து எக்ஸெப்ஷன், தனித்து இருக்கும். நந்தினி எழுதிட்டீங்களா? லெக்சர் மெட்டலில் வந்து லெக்சருக்கு வந்து எது எக்ஸெப்ஷனாக இருக்குது? கால்சியம் வந்து எக்ஸெப்ஷனாக இருக்குது. டென்சிட்டி அடர்த்தி, ஹை டென்சிட்டி 1. சோடியம் அண்ட் பொட்டாசியம் ஹேவ் எக்ஸெப்ஷன்லி லோ டென்சிட்டி. மெட்டல்ஸில் வந்து எல்லாமே ஹை டென்சிட்டி. அதில் சோடியம் அண்ட் பொட்டாசியம் எக்ஸெப்ஷன் இருக்குது, தனி விதிவிலக்கு இருக்குது. ஏன்னா அது வந்து ரெண்டுமே லோ டென்சிட்டி, குறைவான அடர்த்தி மெட்டல்ஸில். இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூமா ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து கேட்டு விட்டுருவோம். புரிஞ்சுங்களா கீர்த்திகா? நந்தினி? கீர்த்திகா ஏஎஸ் புரியுதுங்களா? சயின்ஸ் இப்படி தான் படிக்கணும். புரியுது சார். அந்த எக்ஸப்ஷனு, நாட்டு, இதெல்லாம் நீங்கள் படிக்கணும், நோட் பண்ணணும் முக்கியமாக. டென்சிட்டி, ஹை டென்சிட்டி, சோடியம் அண்ட் பொட்டாசியம் அண்டர்பன். சோடியம் அண்ட் பொட்டாசியம் எக்ஸப்ஷன்லி லோ டென்சிட்டி, குறைவான அடர்த்தி இருக்குது. எதுக்கு? சோடியம் அண்ட் பொட்டாசியத்துக்கு மெட்டலில், உலகத்தில். மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட், தமிழில் உருகும் மற்றும் கொதிநிலை. அது ஒரு ஹெட்டிங், 5வது ஹெட்டிங்காக போட்டுக்கோங்க. மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். உருகும் மற்றும் கொதிநிலை. மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட், கொதிநிலை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். ரெண்டாவது வந்து சோடியம், பொட்டாசியம், மெர்க்குரி அண்ட் கேலியம் ஆர் எக்ஸெப்ஷன் பிகாஸ் they are low melting point and low boiling point. இந்த மாரி உருகிற தன்மை இருக்குங்களா, உருகும் மற்றும் கொதிநிலையில் வந்து எக்ஸெப்ஷன், அதுக்கும் சில விதிவிலக்கான எலிமெண்டெல்லாம் இருக்குது மெட்டல்ஸில். சோடியம், பொட்டாசியம், மெர்க்குரி அண்ட் கேலியம் ஆர் எக்ஸெப்ஷன் பிகாஸ் they are குறைந்த உருகும் தன்மை மற்றும் குறைந்த கொதிநிலை கொண்டது.
because they are low melting point and low boiling point. Sodium, potassium, mercury, and gallium are exceptions because these are low melting point and low boiling point. Tensile strength. இழுவிசை வலிமை. பதற்றத்தின் கீழ் உடைக்கும் ஒரு பொருளின் எதிர்ப்பு. Withstand strain without breaking. Withstand strain without breaking. பதற்றத்தின் கீழ் உடைக்க ஒரு பொருளின் எதிர்ப்பு. Withstand strain without breaking. அதுக்கும் எக்ஸெப்ஷன் இருக்கு, விதிவிலக்கு இருக்கு. Zinc, arsenic and antimony are exception because they are low tensile strength. அதுக்கு வந்து குறைந்த இழுவிசை இலக்கம் இருக்கு. இழுவிசை வலிமை உண்டு. குறைந்த அளவு இழுவிசை வலிமை உண்டு. Zinc, arsenic, antimony are exception because these are low tensile strength. எழுதிட்டீங்களா? Yes, sir. மேலிபிலிட்டி. 7வது பாயிண்ட் வந்து மேலிபிலிட்டி. மேலிபிலிட்டினா தமிழ் இணக்கத்தன்மை. கட்டு தகுடுமை. தகுடு உடைமையுடைய கட்டு. Hammered into thin sheets like aluminum foil sheet. Hammered into thin sheets like aluminum foil sheet. Hammered into thin sheets like aluminum foil sheets. Hammered into thin sheets like aluminum foil sheets. எழுதிட்டீங்களா? Yes, sir. நீண்மை. டக்டிலிட்டி. Durability. என்ன மேடம்? Durability. Ductility. Drawn into thin wires. Example, copper wires. நீண்மை. Drawn into thin wires. Example, copper wires. Conductivity, கடத்தும் திறன். Electrical and thermal. Metals வந்து first point, metals are good conductors of heat and electricity. Metals are good conductors of heat and electricity. First point. Metals are good conductors of heat and electricity. Silver and copper are very good conductors of electricity. இது குரூப் 4ல கேட்போம். எந்த மெட்டல் வந்து குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு கேட்போம். Silver and copper are very good conductors of electricity.
However, bismuth and tungsten are poor conductor. நம்ம பிஸ்மத் இதுக்கு முன்னாடி எதுக்கோ பார்த்தோமேம்மா, எதுக்குமா பார்த்தோம்? எதுக்கு பார்த்தோம்? எதுக்கு பார்த்தோம்? மெடிசன் ஃபார் டயரியா. மெடிசன்ஸ் ஃபார் டயரியா. அதெல்லாம் வந்து என்னது, புவர் கண்டக்டர், குறைந்த கண்டக்டர், அந்த கரண்ட்டை பாஸ் பண்ணுறதில்ல. However, bismuth and tungsten are poor conductors. However, bismuth and tungsten are poor conductors. 10வது கடைசி பாயிண்ட், சொனாரஸ், விஷத்த ஒலி. சொனாரஸ். Metal produce typical sound. Example, temple bell, கோயில் மணி. Metals produce a typical sound. Example, temple bells, கோயில் மணி. இதோட முடிஞ்சிருச்சுமா?